ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு தூதுவளை ரசம் எப்படி பண்றதா பார்க்க போறோம். இது சளி, இருமல், வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த ரசம் வச்சு சாதத்திலயோ இல்ல அப்படியே சுட சுட குடிக்கும் போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த பவுல்ல தான் நான் ரசம் வைக்க போறேன். அதனால புளி பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதுல நம்ம தண்ணி சேர்த்து முதல்ல புளி ஊற வச்சிடலாம். இது அப்படியே ஊறட்டும். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாவும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்த புளியை நல்லா கரைச்சி நம்ம எடுத்து வச்சாச்சு. புளி தண்ணி ரெடி பண்ணியாச்சு. இதுல இந்த ரசத்துக்கு நான் 2 தக்காளி, இந்த மீடியம் சைஸ் தக்காளி, இந்த தக்காளி தான் நான் சேர்க்க போறேன். இதை நம்ம எண்ணெயில வதக்கிட்டு தான் சேர்க்க போறோம். அப்படியே ரசத்துல சேர்க்க போறது இல்ல. அது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல நம்ம எடுத்த மிளகு, சீரகம், தனியா, வெந்தயம் ஜஸ்ட் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்து இதை ஒரு தனியா ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான மிளகாய் பாத்தீங்கன்னா 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதா கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிறதும் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா ஒரு கொருன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப மைய அரைக்காதீங்க, கொருன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இதுலயே நம்ம தூதுவளை இலை இந்த அளவுக்கு எடுத்தா போதும், ரொம்ப அதிகமா தேவையில்லை. இதுல இருக்கிற அந்த முள்ளெல்லாம் சுத்தமா கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த மிளகு, சீரகம், தனியா அதுலயே சேர்த்து ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டா போதும். ரொம்ப அரைக்க கூடாது. ஜஸ்ட் மிக்ஸி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணா போதும். சின்ன சின்ன குட்டி குட்டியா அந்த இலைகள் தெரியணும். அப்பதான் ரசம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச ஒரு 10 பல்லு அளவுக்கு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பவே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா தக்காளி குழைய வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 5 வரமிளகாவை சின்ன சின்னதா கிள்ளி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகு, சீரகம், தனியா, வெந்தயம், தூதுவளை எல்லாமே இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்க நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதக்கும் போது பேன்ல ஒட்டுது அப்படின்னா நீங்க இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி சேர்த்துட்டு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த பாத்திரத்துல ரசம் நீங்க ரெடி பண்றீங்களோ அந்த பாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் செக் பண்ணிட்டு இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வரப்போகுது. இந்த சமயத்துல நம்ம கொஞ்சமா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா நடுவுல கொதி வரும். அப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்லா கொதிக்க போகுது. இப்போ இந்த அளவுக்கு நடுவுல இந்த மாதிரி கொதிக்கும் போது இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உடனே ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இந்த மாதிரி மாத்திக்கோங்க. நல்லா சுட சுட நல்லா கம டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ரசம். இந்த ரசத்தை சாப்பிடும் போது நல்ல சளி, இருமல், வீசிங்கெல்லாம் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுவும் இந்த மாதிரி சூடா இருக்கும் போதே ஒரு பவுல்ல எடுத்து நீங்க சுட சுட குடிக்கும் போது ஒரு நல்ல ரிலீஃபா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.